அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸை தான் நம்ம டெய்லி 50 கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி 5வது கிளாஸாக இன்றைக்கி ஒரு 50 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று புகழப்படுவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். இரண்டாவது கொஸ்டின், மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க டேஷ் இன்றியமையாதது. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. மூணாவது கொஸ்டின், மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு டேஷ் ஆகும். ஸோ மூணாவது கொஸ்டின் நல்லா பாருங்க. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு டேஷ் ஆகும். ஸோ மூணாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர் கருவி. நாலாவது கொஸ்டின், ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஸோ நாலாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் நாள் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஐந்தாவது கொஸ்டின், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஸோ அஞ்சாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அஞ்சாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் யுனெஸ்கோ நிறுவனம். ஆறாவது கொஸ்டின், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பட்டம் வழங்கப்பட்ட நாள் டேஷ் ஆகும். ஸோ ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பட்டம் வழங்கப்பட்ட நாள் டேஷ் ஆகும். ஸோ ஆறாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 27/6/1970ஆம் ஆண்டு பட்டம் வழங்கப்பட்டது. ஏழாவது கொஸ்டின், சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ சுயமரியாதை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏழாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எட்டாவது கொஸ்டின், தந்தை பெரியாரினுடைய சொந்த ஊர் எது? ஸோ எட்டாவது கொஸ்டின் தந்தை பெரியாரின் சொந்த ஊர். ஸோ எட்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஒன்பதாவது கொஸ்டின், பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது. ஸோ இது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுத்தறிவான ஒரு கொஷின் தான். ஸோ ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. பத்தாவது கொஸ்டின், பெரியார் பின்பற்றிய கொள்கை. ஸோ பத்தாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கை. 11வது கொஸ்டின், பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர். ஸோ 11வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். 12வது கொஸ்டின், 1938இல் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம். ஸோ 12வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியார். 13வது கொஸ்டின், முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடிவில் இன்பமாக உருவாக்கப்படுவது. ஸோ 13வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிவு. 14வது கொஸ்டின், புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஸோ 14வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா புது கவிதையினுடைய தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஸோ 14வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. 15வது கொஸ்டின், நான் பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை எது? ஸோ 15வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பலி. 16வது கொஸ்டின், பிச்சை ரேவதி என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்?
ஸோ 16வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பிச்சமூர்த்தி. 17வது கொஸ்டின், கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நான் பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு. ஸோ 17வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1932ஆம் ஆண்டு வந்துட்டு கலைமகள் இதழையே வந்து வழங்கிய பரிசை நான் பிச்சமூர்த்தி பெற்றார். 18வது கொஸ்டின், யாப்புப்பிடியில் இருந்து விடுபட்டவையே டேஷ் ஆகும். ஸோ 18வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொது கவிதை. 19வது கொஸ்டின், ஒலியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஸோ 19வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருவகம். 20வது கொஸ்டின், உயிரின் முயற்சியே வாழ்வின் டேஷ். ஸோ உயிரினுடைய முயற்சியே வாழ்வின் டேஷ் ஆகும். ஸோ 20வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலர்ச்சி. 21வது கொஸ்டின், புதுக்கவிதைகளின் தோற்றமும் மலர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர். ஸோ 21வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பிச்சமூர்த்தி. 22வது கொஸ்டின், பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் டேஷ் ஆகும். ஸோ 22வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னுட்டு நான் பிச்சமூர்த்தி. 23வது கொஸ்டின், லாவோட்சு வாழ்ந்த காலம் எது? ஸோ 23வது கொஸ்டின் வந்து லாவோட்சு வாழ்ந்த காலம் எது? ஸோ 23வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டு. 24வது கொஸ்டின், லாவோட்சியின் சமகாலத்தில் வாழ்ந்த சீன ஞானி யார்? ஸோ 24வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்பூசியாஸ். 25வது கொஸ்டின், லாவோட்சியின் சிந்தனை டேஷ் எனப்படும். ஸோ லாவோட்சியினுடைய சிந்தனை டேஷ் எனப்படும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாவோவியம். 26வது கொஸ்டின், இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் யார்? ஸோ 26வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் யார்? ஸோ 26வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாவோட்சு. 27வது கொஸ்டின், டேஷ் மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். ஸோ டேஷ் மையமாக வைத்து கன்பூசியஸ் சிந்தித்தார். ஸோ 27வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒழுக்கத்தை. 28வது கொஸ்டின், தாவோ தேஜிங் என்னும் கவிதையை மொழிபெயர்த்தவர் டேஷ். ஸோ 28வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி மணி. 29வது கொஸ்டின், ஞானம் என்பதன் பொருள் யாது? ஸோ 29வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம் அப்படின்னா வந்துட்டு அறிவு. 30வது கொஸ்டின், யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 30வது கொஸ்டின், யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யசோதரன். 31வது கொஸ்டின், யசோதரன் எந்நாட்டு மன்னன்? ஸோ 31வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யசோதரன் எந்நாட்டு மன்னன். ஸோ 31வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவந்தி. 32வது கொஸ்டின், யசோதர காவியத்தின் சருக்கங்கள் எத்தனை? ஸோ 32வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5. 33வது கொஸ்டின், ஆக்குவது ஏதெனில் ஆற்றத்தை ஆக்கு என்று குறிப்பிடப்படும் இலக்கியம் யாது? ஸோ 33வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யசோதர காவியம். 34வது கொஸ்டின், யசோதர காவியமும் டேஷ் மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத பெற்றதாகும். ஸோ 34வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வடமொழியிலிருந்து தமிழில் வந்து தழுவி எழுதப்பட்ட நூலாகும். 35வது கொஸ்டின், யசோதர காவியம் டேஷ் நூல்களில் ஒன்று. ஸோ 35வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஞ்சிறு காப்பியம். ஸோ 36வது கொஸ்டின்,
காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு யாது? ஸோ 36வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிறப்பு. 37வது கொஸ்டின் மரபு கவிதை இயற்றமும் இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் எது? ஸோ 37வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாப்பு இலக்கணம். 38வது கொஸ்டின் சீர் எத்தனை வகைப்படும்? ஸோ 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீர் எத்தனை வகைப்படும்? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வகைப்படும். ஸோ 39வது கொஸ்டின் காய்ச்சீறுகளை டேஷ் என்று அழைக்கிறோம். ஸோ 39வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய்ச்சீறுகளை டேஷ் என்று அழைக்கிறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்சீர். 40வது கொஸ்டின் தலையின் வகைகள் எத்தனை? ஸோ 40வது கொஸ்டின் வந்துட்டு தலையினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7 வகைப்படும். 41வது கொஸ்டின் இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது டேஷ் ஆகும். ஸோ 41வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி. 42வது கொஸ்டின் அடியின் வகைகள் எத்தனை? ஸோ 42வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடி வந்துட்டு 5 வகைப்படும். 43வது கொஸ்டின் தொடை என்பதன் பொருள் யாது? ஸோ 43வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடுத்தல். 44வது கொஸ்டின் தொடையின் வகைகள் எத்தனை? 44வது கொஸ்டின் வந்துட்டு தொடையினுடைய வகைகள் எத்தனை? 8 வகைப்படும். 45வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ நேர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாள். நிறை அப்படின்னா வந்துட்டு மலர். நேர்பு அப்படின்னா வந்துட்டு காசு. நிறைவு அப்படின்னா வந்துட்டு பிறப்பு. 46வது கொஸ்டின். ஸோ 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாமுன் நேர். ஸோ மாமுன் நேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எர்ச்சிர் வெண்டலை. ஸோ விளமுன் நிறை அப்படின்னா வந்து வெண்சீர் வெண்டலை. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு மாமுன் நிறை. ஸோ நேர் ஒன்றாசிரியர் தலை. ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4வது கொஸ்டின் காய்முன் நேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறை ஒன்றை சீர் தலை. 47வது கொஸ்டின் காய்முன் நிறை வருவது. ஸோ 47வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய்முன் நிறை வருவது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலித்தலை. 48வது கொஸ்டின் 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. ஸோ 48வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது. ஸோ 48வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் அளவடி. 49வது கொஸ்டின் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள தொடை நயம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறான். ஸோ 49வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இயைபு. 50வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒன்றினால் ஒற்றி கொளல் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயங்கள் அப்படின்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டின் வந்துட்டு எதுகையும் மோனையும் இடம்பெற்றுள்ளது. 51வது கொஸ்டின் திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் இணைந்து அறநல்ல செய்யாமை நன்று இவ்வடியில் இடம்பெற்ற தொடை நயம் டேஷ். ஸோ 51வது கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு எதுகை. ஸோ இதோட வந்துட்டு ஸோ ஐந்தாவது கிளாஸுடைய 50 கொஷின்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.